வணக்கம் மாணவர்களே, நம்ம 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கேட்டிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கேட்டிருக்காங்க. இது உங்கள் புக்லேயே வந்து ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏ சீக்வல், இது வந்து ஃபார்முலா கணக்காக தான். ஏ சீக்வல் டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏ சீக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை root of modulus of adjoint of A into adjoint of adjoint of A. adjoint of adjoint of A. இது வந்து உங்கள் புக்கில் ஒரு குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்முலானாக்கா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கணக்கில் வந்து ஏ தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து சிம்பிள் ஏ கணக்காக மைண்டில் எடுத்துக்கோ. ஓகேவா? அது அட்ஜாயிண்ட் ஏ. ஆனால் நம்ம மைண்டில் அது வந்து என்னது, அதுதான் ஏ அப்படின்னு நினச்சி நீ சம் செஞ்சேன்னா தப்பு இல்லாமல் வரும். ஏங்கிற இடத்துலலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு போடு. உங்களை குழப்புறதுக்காகவே இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியே வந்து அதனோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். மதிப்பு கண்டுபிடிக்கும் போது என்னது 2 × 24 மைனஸ் 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 14 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 24 2 இன்ட்டு 24 48 மைனஸ் 20 இன்ட்டு 4 80 ப்ளஸ் 48 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 வருது. இந்த 16 வந்து நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ் வந்து கேட்கல. ஆனால் நம்மளுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃபாக தான் கேட்டிருக்காங்க. சரி, இதை அப்படியே வச்சுக்குவோம். வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஏன் இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப்னால் இங்கே மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறதுனால தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஆக்சுவலாக இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம மைண்டில் ஏன்னு நினச்சிக்கணும். அப்போ தான் வந்து சம் வந்து தப்பு வராது. இப்போ A11ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து சிற்றணிக்கோவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வித் அடையாளம் மாறிகளோடு செய்ய போகிறோம். குறியோடு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோ. A11ன்னு எடுக்கும்போது என்ன வரும்? 12 மைனஸ் 7 0 2. அடுத்து மைனஸ் A12ன்னு எடுக்கும்போது அந்த நிரலை உற்று அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 2 2. அடுத்து A13 ப்ளஸ்ஸு மைனஸ் 3 12 மைனஸ் 2 0. அடுத்து ரெண்டாவதில் வந்து வரும்போது இங்கே மைனஸ் வரும். A21 மைனஸ் 4 2 0 2. A22 ப்ளஸ்ஸு 2 2 மைனஸ் 2 2. அடுத்து A23 2 மைனஸ் 4 மைனஸ் 2 0. அடுத்து A31 மைனஸ் 4 இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் 4 2 12 மைனஸ் 17 12 மைனஸ் 7. அடுத்து மைனஸ் ஆஃப் A32 2 2 மைனஸ் 3 மைனஸ் 7. அடுத்து A33 2 மைனஸ் 4 மைனஸ் 3 12. ட்ரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பண்ணிடலாமா? சரி, 24 ப்ளஸ் 7 மைனஸ் இன்ட்டு 0 0. அடுத்து இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 மைனஸ் 14 ப்ளஸ் 0 ப்ளஸ் 24. அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 0 ப்ளஸ் 4 மைனஸ் ஆஃப் 0 ப்ளஸ் மைனஸ்
ப்ளஸ் 28 மைனஸ் 24 மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 ப்ளஸ் 6 ப்ளஸ் 24 மைனஸ் 12 டிரான்ஸ்போஸ். சரி, இப்போ அடுத்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இருபத்தி நாலு 20 24 8 8 8 4 8 12 டிரான்ஸ்போஸ். இதில் வந்து காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துக்கலாமா? வெளியே எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்குவோம். 24 20 24 8 8 8 4 8 12. இப்போ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துக்குவோம். வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? 4 தான் காமனாக இருக்குது. அதனால் 4 வெளியே எடுத்துட்டோம்னா 6 2 1 5 2 2 6 2 3. ஓகே, இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நம்மளுக்கு வந்து என்ன ஏ தான் கேட்டிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் நம்ம ஏற்கனவே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அட்ஜாயிண்ட்டோட வேல்யூ வந்து 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னது? 1/√ அட்ஜாயிண்ட் ஆஃப்னால் என்னது? 16 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? 4 இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் கணக்கில் இது இருக்குல்ல ஃபார்முலாவில் 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ வந்து இந்த 16 வந்து ரூட்டுக்குள்ளே வந்து வெளியே வந்துச்சுன்னா என்ன வரும்? 4 தான் வரும். அப்படின்னா 4 4 கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. 16 இது ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்தால் 4 வரும். இந்த 4 கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறுமனே நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த அணிக்கோவை மட்டும்தான் இருக்கும்.